சொல்லுகிறது, நேரத்தை உதாரத்துவமாய் செலவழிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற அன்பான தேவ ஜனமே, ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, ஓ தேவ ஜனமே, ஓ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ஓ நீங்களும் நானும் இணைந்து அவருடைய துதியை சொல்லி ஆராதிக்கிற நேரம், பரலோக குடும்பத்தோடு கூட இணைந்து விரும்பி வந்திருக்கிற தேவ ஜனமே, வழியை காண்பிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 2 பேராய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற வேலைகள்ல ஒரு வேலை கூட வருவரோடு கூட பிடிக்கவில்லை என்றால் தன்னுடைய ஹalleluya முடிவை மாற்றிக்கொண்டு வேறு பக்கமாய் கடந்து போவது வழக்கம். அதே போல நீங்களும் நானும் என்ன முடிவோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட பிரயாணம் பண்ண வேண்டும் என்கிற ஆசையோடு கூட, வாஞ்சையோடு கூட, விருப்பத்தோடு கூட நாம் பிரயாணம் பண்ணுகிறோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லது சுய இஷ்டத்துக்கென்று, சுய விருப்பத்தின்படி சுயமாய் ஓட வேண்டும் என்று விரும்புகிறோமா? தேங்க்யூ ஜீசஸ். சற்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியான உதவியை நாடாதபடிக்கு இந்த பாதையினாய் ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வேண்டா வெறுப்போடு கூட, வேண்டா விருப்போடு கூட நாம் கடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தர் நிச்சயமாகவே அசாதாரணமான காரியங்களை செய்கிற பரிசுத்த ஆவியார் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காகவே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவரோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோமா?